அத்தியாயம் 166. கோபம் வந்தாலும் அந்த மந்திர டிராகன் சமரனை தாக்கவில்லை. மாறாக அது உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து ஓடி ஒரே தாவலில் மீண்டும் எரிமலை நதிக்குள் சென்றது. இதை பார்த்த சமரனால் கோபத்தில் தலையை ஆட்டுவதை தவிர வேறெதையும் செய்ய முடியவில்லை. உடனே அவன் தன் ரெக்கைகளை அடித்துக்கொண்டு சுடர்மதியை நோக்கி செல்ல ஆரம்பித்தான். சுடர்மதியை அடைந்தவுடன் அவள் தலையை எடுத்து தன் மடியில் வைத்துக் கொண்ட சமரன் முதலில் சுடர்மதியின் மூக்கின் அருகே விரலை வைத்து மூச்சை சோதித்தான். லேசாக வந்த மூச்சு சுடர்மதி இன்னும் உயிருடன் இருப்பதை அறிவிக்க சமரன் நிம்மதி பெருமூச்சு விட்டுக் கொண்டான். அவன் உடனே தன் சேமிப்பு வளையத்திலிருந்து காயத்தை குணப்படுத்தும் மருந்து ஒன்றை எடுத்து அதை நேரடியாக சுடர்மதியின் வாயில் வைத்தான். பின் சுடர்மதியை தன் கையில் தூக்கிக் கொண்டு தூரத்தில் காயப்பட்டு கிடந்த தன் அண்ணன் வீரேந்திரனை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். தன் அண்ணனின் நிலையை கண்ட சமரன் சுடர்மதியை அவன் அருகில் படுக்க வைத்துவிட்டு சோக புன்னகையுடன், நல்லா இருக்கியாண்ணா? ஆழமான காயம் ஏதாவது இருக்கா என்று கேட்டபடி தனது மோதிரத்தில் இருந்து மற்றொரு குணப்படுத்தும் மாத்திரையை எடுத்து வீரேந்திரனிடம் கொடுத்தான். சமரனின் கையிலிருந்து மாத்திரையை எடுக்கும்போது வீரேந்திரனுக்கு பலத்த இருமல் வந்தது. அவன் இருமியபடி, நான் நல்லதான்பா இருக்க. இந்த காயம் எனக்கு அவ்வளவு ஆழமா தோணல. ஆனா எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படலாம் என்றான். பெருமூச்சு விட்ட சமரனும் தன் சகோதரனின் பக்கத்தில் இருந்த சுவரில் சாய்ந்து அமர்ந்து வீரேந்திரன் எழுந்து அமர உதவினான். பின் மீண்டும் சுடர்மதியை தன் மடியில் கிடத்திக் கொண்டான். மயக்கத்தில் இருந்த சுடர்மதியின் முகத்தில் இருந்த தூசியை துடைத்து விட்டபடி மெல்லிய குரலில், நான் தெய்வீக ஒளியை இன்னும் பெறலன்னா. உண்மையில நான் அதை எல்லா இடத்துலையும் தேடினேன். ஆனாலும் என் தேடலுக்கு பலன் இல்லை என்ற சமரன் திடீரென்று எதையோ யோசிக்க ஆரம்பித்தான். பிறகு வீரேந்திரனை பார்த்து, அண்ணா, உனக்கு நல்லா இருக்கு, நீ சரியாயிட்ட அப்படின்னு நீ நினைச்சா சுடர்மதியும் உன் கூடவே இங்கிருந்து அழைச்சிட்டு போ. நான் இங்கேயே தங்கி தெய்வீக ஒளியை தேட போறேன். நீங்க என்னை பத்தி கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச வரை இந்த மாய டிராகன் என்னை பார்த்ததும் திரும்ப திரும்ப ஒளிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால இனி எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அப்புறம் இந்த குகையை நான் நல்லா பார்த்துட்டேன். இங்க என்னை புண்படுத்தக்கூடிய வேற எந்த ஆபத்தும் இல்லைங்கிறது எனக்கு உறுதியா தெரியும் என்றான். இதை கேட்ட வீரேந்திரன் வலி மிகுந்த குரலில், நீ ரொம்ப சரியா தான் சொல்ற சின்னம். நாங்க இங்கேயே இருந்தா நாங்களே உனக்கு சுமையாயிடுவோம். அதனால நாங்க இங்கிருந்து போறதுதான் நல்லது. ஆனா நான் உனக்கு ஒண்ணு சொல்ல நினைக்கிறேன். இந்த குகை ரொம்ப பெருசு. அதுல தெய்வீக ஒளியை கண்டுபிடிக்கிறது உனக்கு அவ்வளவு எளிதா இருக்காது என்றான். அண்ணன் சொன்னதை ஒத்துக்கொண்ட சமரன் சிரித்துக்கொண்டே அவனிடம், நீங்க சொல்றது சரிதான்னா. என்னாலேயே இங்க அதிக நேரம் இருக்க முடியாதுதான். அது மட்டும் இல்லாம இந்த குகையை பத்தி எந்த சக்தி வாய்ந்த நபராவது தெரிஞ்சுக்கிட்டா நிறைய பிரச்சனைகள் வரும். உண்மையை சொல்றதுன்னா அது இந்த டிராகனை விட பெரிய பிரச்சனையா இருக்கும் என்றான். இதை கேட்ட வீரேந்திரனும் தலையசைத்து சமரனின் வார்த்தைகளுக்கு சம்மதம் தெரிவித்தான். வான ஒளியை போன்ற சக்தி வாய்ந்த ஒன்று நிச்சயமாக நிறைய சக்தி வாய்ந்தவர்களை ஈர்க்கும். மேலும் அது அனைவருக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதும் அவனுக்கு நன்றாக தெரியும். சமரனும் வீரேந்திரனும் ஒருவரோடொருவர் இப்படி பேசிக் கொண்டிருந்த போது சுயநினைவு அடைந்த சுடர்மதி மெதுவாக கண்களை திறந்தாள். தன் தலை சமரனின் மடியில் இருப்பதைக் கண்டு வெட்கம் கொண்டவள் வேகமாக எழுந்து அமர்ந்தாள். ஆனால் சட்டென தலை சுற்ற மீண்டும் சமரனின் மடியிலேயே கண்மூடி படுத்துக் கொண்டாள். பிறகு தாழ்ந்த குரலில் சமரனிடம், சின்ன தலைவரே, எனக்கு என்னால தெய்வீக ஒளியை கண்டறிய முடியும்னு நினைக்கிறேன் என்றாள். சுடர்மதி சொன்னதை கேட்ட சமரன் வீரேந்திரன் இருவருமே அதிர்ச்சி அடைந்தனர். உடனே சமரன் சுடர்மதியிடம் சத்தமான குரலில், ஆனா எப்படி? தெய்வீக ஒளி எங்க இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான். மெல்ல மெல்ல தன் பழைய நிலைக்கு திரும்பிய சுடர்மதி சிரித்துக்கொண்டே கண்களை திறந்து சமரனின் மடியிலிருந்து தன் தலையை விலக்கிக் கொண்டு திடீரென எரிமலை ஆற்றை நோக்கி ஓடத் தொடங்கினாள். பின் எரிமலை குழம்பு நிரப்பப்பட்ட பகுதிக்கு சற்று முன் நின்று, வெளியே வா என்று கத்தினாள். அவளது அலறல் குகையில் எதிரொலிக்கத் தொடங்கியதும் சமரனும் வீரேந்திரனும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியமாக பார்த்து கொண்டனர். சுடர்மதி என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று அவர்கள் எதுவும் யோசிப்பதற்குள் சற்று நேரத்திற்கு முன் எரிமலை ஆற்றின் உள்ளே நுழைந்த அந்த பெரிய 2 தலை மாய டிராகன் மெதுவாக வெளியே வந்தது. தாமதிக்காமல் அது நேராக சுடர்மதியை நோக்கி நகரத் தொடங்கியது. அந்த மாய டிராகன் செய்வதைக் கண்டு மிகவும் பயந்த சமரன் உடனே கையில் கருப்பு வாளுடன் எழுந்து நின்று அந்த டிராகனை நோக்கி பறக்கத் தொடங்கினான். ஆனால் சுடர்மதி சமரனை தடுத்து, சின்ன தலைவரே, அதை காயப்படுத்தாதீங்க, இனி அது நம்மளை தாக்காது என்றாள். இதை கேட்ட சமரன் திடீரென்று தன்னைத்தானே நிறுத்திவிட்டு சுடர்மதியை ஆச்சரியமாக பார்த்தான். என்ன? ஆனா அதை எப்படி இவ்வளவு நம்பிக்கையோட உன்னால சொல்ல முடியுது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னதானே அது உன்னை கொல்ல பார்த்துச்சு என்ற சமரன் அந்த மாய டிராகனிடம் தன் பார்வையை திருப்பினான்.
அது எரிமலையில் நீந்தியபடி சுடர்மதிக்கு மிக அருகில் வந்து நின்றது. ஆனால் சுடர்மதியை நெருங்கிய பிறகும் டிராகன் சுடர்மதியை தாக்க முயலவில்லை. சமரன் இதை கவனித்தான். மேலும் அந்த டிராகன் முன்பை விட மிகவும் அமைதியாக இருப்பதை புரிந்து கொண்டான். இந்த மாற்றத்தை உணர்ந்த சமரன் சுடர்மதியிடம் மீண்டும் தன் பார்வையை திருப்பி, இது எப்படி நடந்தது? நீ எப்படி இதை அமைதியை மாத்தின என்று திகைப்புடன் கேட்டான். சமரனால் அவனது முகத்தில் அப்பட்டமாக தெரிந்த ஆச்சரியத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதை பார்த்த சுடர்மதி டிராகனை நோக்கி நகர்ந்தபடி சமரனிடம், உண்மையை சொல்லணும்னா எனக்கும் இது எப்படின்னு தெரியல. ஆனா இப்போ எனக்கும் இந்த டிராகனுக்கும் ஏதோ விசித்திரமான உறவு இருக்கிறதா எனக்கு தோணுது. அது ஏன்னு என்னால புரிஞ்சிக்க முடியல. ஆனா அதோட மனசுல நான் இருக்கேன். என்னால அதை படிக்க முடியுது என்று ஆழமான குரலில் சொன்னவளின் பார்வை டிராகனிடமிருந்து நகரவில்லை. சுடர்மதி சொன்னதை கேட்ட சமரன் இன்னும் ஆச்சரியமடைந்தான். மேலும் இப்போது அந்த டிராகனை பார்த்தால் ஒரு செல்ல பிராணி தன் எஜமானரை பார்ப்பது போல விசுவாசமாக சுடர்மதியை பார்த்து கொண்டிருந்தது. பயங்கரமான மாய டிராகனின் திடீர் மாற்றம் சமரனை மொத்தமாக குழப்பியது. பறந்து கொண்டிருந்த சமரனின் பார்வை அப்போது திடீரென அந்த டிராகனின் நெற்றியில் விழுந்தது. அங்கே பச்சை நிற பூவின் அடையாளத்தை பார்த்தான் சமரன். அது சுடர்மதியின் கண்களில் இருந்த அதே அடையாளம். சமரன் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த போதே திடீரென வருணமித்திரரின் மகிழ்ச்சியான குரல் அவனது சேமிப்பு வளையத்தில் இருந்து கேட்டது. சமரா, உன்னோட அதிர்ஷ்டம் எப்படி இவ்வளவு விசித்திரமா வேலை செய்யுதுன்னு எனக்கு புரியல. வித்தியாசமான மனிதர்களோட நீ எப்படி இவ்வளவு எளிதா பழகுற? இல்ல இதுதான் உன்னோட சிறப்பா? எனக்கு இந்த விஷயம் மட்டும் புரியவே இல்லை. முதல்ல மருத்துவர் இசையறிவிய தோழியா மாத்திக்கிட்ட. அவ தன்னோட உடலையே விஷ உடலா மாத்திக்கிற சிறப்பு வாய்ந்தவ. இப்போ என்னன்னா இந்த பொண்ணு, இவ கவர்ச்சியான நாக கண்களை கொண்டவ என்றார். இதை கேட்ட சமரனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் ஆச்சரியமான குரலில் வருணமித்திரரிடம், கவர்ச்சியான நாக கண்களா? அப்படின்னா என்ன குருவே? இது என்ன புது விஷயம்? நீங்க சொல்றது எனக்கு ஒன்னும் புரியல. ஏற்கனவே கண்ணு முன்னாடி நடக்கிறது கனவா நனவான்னு தெரியாம குழம்பிட்டு இருக்கேன். இதுல நீங்க வேற புதிர் போடுறீங்க என்றான். அதை கேட்ட வருணமித்திரர் சிரித்துக் கொண்டே சமரனை நோக்கி, சமரா, இது புதிரும் இல்ல புதியதும் இல்ல. ஆனா இது ரொம்ப தனித்துவமான விஷயம். பாதி நாகமாகவும் பாதி மனிதர்களாகவும் இருக்கும் சிலர்கிட்ட மட்டும்தான் இந்த சிறப்பான கண்கள் இருக்கும். இவங்க மட்டும் இந்த சக்தியை நல்லா பயன்படுத்த கத்துக்கிட்டா யாரையும் மாயைக்குள்ள தள்ளிடுவாங்க. யார் மனசையும் இவங்க நினைச்ச மாதிரி கட்டுப்படுத்த முடியும். இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாரு. சில சக்தி வாய்ந்த விஷயமோ இல்ல நபரோ தங்களை தாக்க முயற்சி பண்ணா உண்மையிலே இல்லாத ஒரு மாய உலகத்தை அவங்களுக்கு இந்த கண் உள்ளவங்களால காட்ட முடியும். இதனால எதிரிகளோட நண்பர்களை கூட அவங்களோட எதிரிகளா நினைக்க வச்சு தாக்க வைக்கலாம், ஏன் கொல்ல கூட வைக்கலாம் என்றார். இதை கேட்ட சமரனின் முகத்தில் இருந்த ஆச்சரியம் புன்னகையாக மாறியது. அவன் தன் வியர்வையை துடைத்துக் கொண்டு, குருவே, இது ரொம்ப ஆபத்தான சக்தியா தெரியுதே என்றான். சமரனின் சிரிப்பை பார்த்த வருணமித்திரர், ஆமா சமரா, ஆனா இந்த மக்கள் பாம்புக்கும் ஊர்ந்து செல்ற மந்திர விலங்குகளுக்கும் தான் எதிரிகள். ஏன்னா அந்த மாய விலங்குகளுக்கு இந்த மனிதர்கள் தங்களோட இப்படி ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ள முடியும்னு நல்லா தெரியும். ஒருவேளை இந்த மாதிரி உறவை ஏற்படுத்திட்டா அப்புறம் சுதந்திரமா சுத்தி தெரியும் இந்த விலங்குகள் ஒரு செல்ல பிராணி மாதிரி அவங்க கீழே வாழ ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த சிறப்பு கண்கள் கொண்டவர்களை அந்த விலங்குகள் தங்களோட எஜமானராகவோ இல்ல எஜமானியாகவோ நினைக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை அதனாலதான் இந்த டிராகன் உன் சகோதரனுக்கு முன்னாடி இந்த பெண்ணை கொல்ல ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனா அதிர்ஷ்டவசமா இப்ப இந்த பொண்ணு இந்த எரிமலை குழம்புக்குள்ளேயே வாழக்கூடிய வலிமை மிக்க மந்திர டிராகனோட எஜமானி ஆயிட்டா என்றார். ஹீமவாகினி கற்பனை செய்து பார்க்க முடியாத பல விசித்திரமான மற்றும் சக்தி வாய்ந்த ரகசியங்களை தனக்குள் வைத்திருப்பதை கண்ட சமரன் சிரித்தான். அப்போது சமரன் டிராகனின் அருகில் நின்றிருந்த சுடர்மதியின் பக்கம் தன் பார்வையை திருப்பி பின் மெதுவாக தரையில் இறங்கத் தொடங்கினான். துரோண வீரரின் அளவு சக்தி வாய்ந்த அந்த மாய டிராகன் அருகில் நின்றிருந்த சிறிய சுடர்மதியை தன் எஜமானியாக நினைத்துக் கொண்டிருந்ததைக் கண்டு எச்சில் விழுங்கினான் சமரன். அத்தகைய வலிமை மிக்க செல்ல பிராணியை அவன் இதுவரை பார்த்ததில்லை. அதனால் அவனால் வியப்பில் தலையை அசைக்காமல் இருக்க முடியவில்லை. பின் சுடர்மதி அந்த மந்திர விலங்குடன் சைகைகளில் பேசத் தொடங்கினாள். அதன் பிறகு அவள் திரும்பி புன்னகையுடன் சமரனை பார்த்தாள். சின்ன தலைவரே, தெய்வீக ஒளியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இதுக்கு தெரியுமா என்றாள். சமரன் ஆச்சரியத்துடன் கண்களை விரித்து சுடர்மதியை பார்த்தான். என்ன, அதை பத்தி இதுக்கு தெரியுமா? அப்படின்னா தெய்வீக ஒளி எங்க கிடைக்கணும் அதுகிட்ட கேட்டு சொல்லு என்றான். உடனே சமரனுக்கு கீழ்ப்படிந்த சுடர்மதி தலையை சம்மதமாக அசைத்து மீண்டும் அந்த மந்திர விலங்குடன் சைகைகளால் சிறிது நேரம் உரையாடினாள். அதன் பிறகு சுடர்மதியின் பார்வை எரிமலை குழம்பை நோக்கிச் சென்றது. அவள் சற்று தயக்கத்துடன் கண்களை திருப்பி சமரனை பார்த்தாள். சின்ன தலைவரே, இதை நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, ஆனா அந்த தெய்வீக ஒளி
இந்த எரிமலை குழம்புக்குள்ள இருக்கிறதா இது சொல்லுது என்றாள். அதை கேட்ட சமரன் சுயநினைவை இழந்தான். பிறகு சிறிது நேரம் கழித்து தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு கரையோரம் நகர்ந்தான். எதிரே இருந்த எரிமலை நதியை பார்த்து ஏதோ யோசிக்க ஆரம்பித்தான். ஏனெனில் டிராகனின் மாற்றத்தையும் சுடர்மதியையும் அவன் நன்றாகவே புரிந்திருந்தான். உண்மையை சொன்னால் சமரனின் யோசனை முழுக்க எரிமலைக்குள் தெய்வீக ஒளி மறைந்திருந்தால் அந்த ஒளியை எப்படி பெற முடியும் என்றே இருந்தது. ஏனெனில் இதை செய்ய சமரன் அந்த எரிமலை நதியில் குதிக்க வேண்டும். ஆனால் இதை செய்த பிறகு அவன் எப்படி உயிர் வாழ முடியும்? இதை நினைத்து சமரன் கலங்கிக் கொண்டிருக்க திடீரென்று அந்த வளையத்திலிருந்து வருணமித்திரரின் குரல் கேட்டது. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் இது! என்னாலேயே அந்த தெய்வீக ஒளியை உணர முடியலையே. அவ்வளவு பாதுகாப்பா அந்த ஒளி இந்த எரிமலை குழம்புக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கு என்றார். உடனே சமரன் வருணமித்திரரிடம், குருவே, இப்போ நான் அந்த தெய்வீக ஒளியை பெற இந்த எரிமலை குழம்புக்குள்ளதான் போகணுமா என்று தயக்கத்துடன் கேட்டான். அவன் பார்வை எதிரே கொதித்துக் கொண்டிருந்த எரிமலை குழம்பு குமிழிகளில் விழுந்தது. சமரனின் குரலில் இருந்த பீதியை உணர்ந்து கொண்ட வருணமித்திரர் சிரித்துக்கொண்டே சமரனிடம், சமரா, உன் நிலைமை எனக்கு சிங்கத்தை நினைவூட்டுது. தெய்வீக ஒளியை தேடுறது ஒன்னும் எளிதான விஷயம் இல்லைன்னு உனக்கு தெரியாத சமரா? அதை கண்டுபிடிக்க நீ எரிமலை நதியில கூட மூழ்கி எழணும். வா வா, முயற்சி செய் என்று சொல்லி சிரித்தார். இதை கேட்ட சமரன் உடனே வருணமித்திரரிடம் கத்தத் தொடங்கினான். குருவே, இங்க என் நிலைமையே ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. நீங்க சிங்கத்தை பத்தி நினைச்சேன் குதிச்சேன்னு சிரிக்கிறீங்களா என்று கோபம் கொண்டான். சமரன் சிறிது நேரம் அந்த கொதிக்கும் எரிமலை குழம்பை பார்த்து கொதித்துக் கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் சமரனின் முகத்தின் நிறம் முற்றிலும் மறைந்து வெளிரி இருப்பதை சமரனின் அருகில் நின்றிருந்த சுடர்மதி கண்டாள். அதனால் அவள் சமரனிடம் அதிகம் பேசாமல் தனக்குள் பேச ஆரம்பித்தாள். ஒருவேளை சின்ன தலைவர் இந்த கொதிக்கும் எரிமலை நதியில குதிச்சு அவருக்கு ஏதாவது ஆனா மாய விலங்கு தான் இதை சொல்லுச்சு. அவ அப்படி சொல்லி இருக்க மாட்டான்னு எந்த மக்களும் எப்பவும் சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. என்னை கொன்னே போட்டுடுவாங்க என்று நினைத்த சுடர்மதி அமைதியாக நின்று சமரன் இப்போது என்ன செய்ய போகிறான் என்று பயத்துடன் காத்திருக்க ஆரம்பித்தாள். சிறிது நேரம் அந்த குகையில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. அதன் பிறகு கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த மூச்சை எடுத்த சமரன் சுடர்மதியின் காதுகளில், எனக்கு அந்த மாய டிராகனை வழிகாட்ட சொல் என்றான். ஆனால் சமரன் சொல்வதை கேட்டு சுடர்மதி திடுக்கிட்டாள். அவளின் பதட்டம் அதிகரித்தது. சமரனின் பேச்சை கேட்டு அவனை எரிமலை குழம்புக்குள் செல்ல அனுமதிக்க வேண்டுமா, அல்லது அவனின் நலனை எண்ணி தலைவனின் தம்பிக்கு கீழ்ப்படியாமல் தனது கடமையை மறுப்பதா என்று அவளுக்கு புரியவில்லை. இந்த பிரச்சனையுடன் சில நொடிகள் போராடிய சுடர்மதி இறுதியாக கண்களை மூடிக்கொண்டு மந்திர விலங்கிடம் சமரனுக்கு வழிகாட்டும்படி கேட்டாள். அந்த பெரிய சிவப்பு மந்திர டிராகன் சுடர்மதியின் கட்டளையை கேட்டவுடன் கண்கள் விரித்தது. பின் அதன் பெரிய கண்கள் கீழ்ப்படியாமல் போகும் விருப்பத்தை சுடர்மதியிடம் காட்டின. ஆனால் திடீரென்று அதன் நெற்றியில் இருந்த மலர் பிரகாசிக்கத் தொடங்கியது. உடனே சமரனுக்கு தெய்வீக ஒளியின் வழியை காட்ட டிராகன் ஒப்புக்கொண்டது. அதன் பிறகு மாய டிராகன் தலையை உயர்த்தி சமரனை பார்த்துவிட்டு எரிமலை குழம்புக்குள் நேரடியாக குதித்தது. இதை கண்ட சமரன் வேகமாக துடிக்கும் தனது இதய துடிப்பை கட்டுப்படுத்திக் கொண்டு அதிவேகமாக எரிமலை நதியை நோக்கி ஓடினான். திகைப்புடன் நின்ற சுடர்மதியும் சற்று தூரத்தில் இருந்த சுவரில் சாய்ந்தபடி இவர்களை பார்த்து கொண்டிருந்த வீரேந்திரனும் சமரன் எரிமலை குழம்பை நோக்கி போவதைக் கண்டு பீதியடைந்தனர். அதே பீதியுடன் சமரன் நேராக கொதிக்கும் எரிமலை குழம்புக்குள் குதிப்பதைக் கண்டனர். இருவரின் இதயமும் சரக்கு ரயில் போல வேகமாக குதித்து ஓடி அதிர்ச்சியில் நின்று போனது. மறுபுறம் சமரன் குதித்தவுடன் அவனது காதுகளில் இருந்து பலத்த காற்று வீசியது. அவனது இதயம் இவ்வளவு வேகமாக துடிப்பதை அவன் இதுவரை உணர்ந்ததில்லை. சட்டென சமரன் கொதிக்கும் எரிமலை ஆற்றின் உள்ளே நுழைந்தான். அவன் குதித்தவுடன் எரிமலை குழம்பு மிக உயரமாக எழுந்தது. மேலும் குகையில் ஒரு தெறிப்பு எதிரொலித்தது. அந்த சத்தத்தில் நினைவு வந்த வீரேந்திரனும் சுடர்மதியும் சமரன் எரிமலை குழம்புகளில் இருந்து உயிருடன் தப்பிப்பானா என்று பதட்டத்துடன் பார்க்க ஆரம்பித்தனர். ஏனென்றால் இன்று வரை எந்த மனிதனாலும் அவ்வாறு செய்ய முடியவில்லை என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். சம்பவத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் FM டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்கள். போர்க்கண்ட சிங்கம்.